ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் லாங் வீடியோ வந்து போட முடியல, ஊருக்கு வந்து போயிட்டோம். சரி, இந்த வாரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை போட்டுடலாமே சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு வெனஸ்டே வந்துட்டு எடுத்த வீடியோ, சிவராத்திரி அன்னைக்கு வந்துட்டு எடுத்த வீடியோ. காலையிலே வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு எந்திரிச்சிட்டேன். ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு சைட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டு இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டு இருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றினாலே போதும், நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. நானும் நிறைய ரோஸ் செடி மற்ற செடிலாம் வந்துட்டு வாங்கி வச்சு பார்த்தேன். அதெல்லாமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணவே முடியல. ஃப்ளாட்டில் வந்துட்டு வச்சு வெயில் வந்துட்டு ரோஸ் செடிகள் நல்லாவே வந்துட்டு தேவை. அது வந்துட்டு வெயில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு படாதா, அதனால் வந்துட்டு நம்ம ஆசைக்கு வந்துட்டு வாங்கி வைப்பேன். ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அது வந்து காஞ்சு போயிடும். சரி, அதனால் அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு இப்போ இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நிறையா வந்துட்டு வாங்கி வச்சிருந்தேன் வீட்டில். அது எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்குது. வாங்கி வச்சு ஒரு 6 மாதத்து பக்கம் வந்துட்டு ஆயிடுச்சு. எல்லா செடிகளுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வந்துட்டுருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு செய்கிறதுக்காக செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்துட்டு இருக்குது. என்னன்னாக்கா, தம்பிக்கு போய் இன்றைக்கி தடுப்பூசி வந்துட்டு போடணும். 10 வயசு ஊசி. வெனஸ்டே அன்றைக்கி தான் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஊசி வந்துட்டு போடுவாங்க. இந்த வெனஸ்டே என்றைக்கிடா லீவில் வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி வந்துட்டு வெனஸ்டே ஆயிடுச்சு. இன்றைக்கி போய் லீவும் வந்துட்டு விட்டுட்டாங்க ஸ்கூலில். சரி, ஊசி வந்துட்டு போட்டு வந்துடலாமே சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பிறந்ததுலேருந்து கவர்மெண்ட்டில் தான் வந்துட்டு ஊசி வந்துட்டு போட்டுட்ருக்கோம். அவங்க 2 பேரும் பிறந்ததுமே வந்து ஒரு செலவுமே வந்துட்டு இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு பிறந்தாங்க. அப்புறம் ஊசி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 5 வயசில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு போட்டது. 5 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு 10 வயசில் தான் வந்துட்டு ஊசி வந்துட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு வந்துச்சுனாக்கா 11 வயசு வந்துட்டு ஆக போகுது. சரி, தான் கடைசி மந்த்து. சரி, போய் போட்டு வந்துட்டு வந்துடலாமே சொல்லிட்டு இன்றைக்கி கரெக்டாக லீவ் வந்துட்டு இருந்துச்சா, அதனால் வந்துட்டு பிளான் வந்துட்டு பண்ணியாச்சு. காலையில் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊசி போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கார்லிக் பிரெட் டோஸ்ட் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். கார்லிக் நல்லா குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கூட பட்டர் வந்துட்டு சேர்த்து கொஞ்சம் மிக்சர் ஹர்ப்ஸு அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு பட்டர் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இல்லைனா ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்தோம்னாக்கா நம்ம பண்ணவே முடியாது. அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி வந்து போட்டு திருப்பி எடுத்துட்டோம்னாக்கா நல்லா டோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிரும். எனக்கு 2 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் தம்பிக்கு 2 ப்ரெட்டு, 2 பேருக்குமே வந்து ஆளுக்கு கொண்டு 2 பாப்பா பாப்பா வந்து தூங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கா. பாப்பாவை விட்டுட்டு நானும் தம்பி மட்டும் தான் வந்துட்டு போக போகிறோம். இங்கே பக்கத்தில் தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு போடுறாங்க ஊசி. சரி, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு வந்துடலாம். பாப்பாவுக்கும் கொஞ்சம் கோல்டாக வந்துட்டு இருந்துச்சா, சரி அவளை எதுக்கு அங்கிட்டு கூப்பிட்டு போகணுமே சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு நம்ம கிளம்பும் போது வந்துட்டு எழுப்பி விட்டு சொல்லிட்டு போகலாமே சொல்லிட்டு அப்படியே எழுப்பி விட்டுட்டேன். ஒரு 9 மணி இப்போ வந்துட்டு ஊசி வந்து போட வந்துட்டு போயிருந்தோம். பாப்பா வந்துட்டு சொல்லாமல் போயிட்டோனாக்கா எந்திரிச்சிட்டானாக்கா தூக்கத்தில் வந்துட்டு எந்திரிச்சிட்டாக்கா தேடுவாங்க. சரி, அதனால் எழுப்பி விட்டு சொல்லிட்டு போகலாமே சொல்லிட்டு எழுப்பி வந்து உட்கார வச்சுருக்கேன். தூக்கத்துலேயே வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பாப்பா குட்டி. அப்புறம் சொல்லிவிட்டு பாப்பாவுக்கும் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் வந்துட்டு பண்ணி கொடுத்தேன். அவளை வந்துட்டு சாப்பிட வச்சுட்டு சாப்பிட சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். அப்படியே வந்துட்டு வந்தாச்சு. எங்க ஊசி போட போறாங்கன்னு தெரியல. ஊசி போட்டு அழுவியா? எவ்வளோ ஊசி, ரொம்ப நாளைக்கு அப்போ ஊசி போட போறேன் தம்பி. 1 வருஷம். 1 வருஷம் நாங்களே இப்படி தான் உட்காந்து படிப்போம். ஏன்னா சின்ன பாப்பாவா நீனா? எங்க கையிலையா? நேராப்பா வலிக்காதுமா. எப்படி தம்பி இருக்கு? வலிச்சிச்சா?
வித்தியாசம் இருக்கு. முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். இப்படி எடு, வாங்கி தர்றேன். ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காய் வாங்கிட்டு வரலாமே சொல்லிட்டு அப்படியே காய் கடைக்கு வந்துட்டோம். சரி சாம்பார் வந்துட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சம் முருங்கைக்காயும் மாங்காய் கத்திரிக்காய் வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா பாப்பா வந்துட்டு அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து ப்ரேஸ்லெட் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு போயிருந்தேன். நீ சாப்பிட்ரு பாப்பா, சாப்பிட்டு டிவி பாரு பாப்பான்னு சொல்லி போயிருந்தேன். வந்து பார்த்தாக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டம்மா, டிவி வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுட்டே வந்து உட்காந்து இந்த ப்ரேஸ்லெட் கிட்டு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக 250 ரூபா. ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு எடுத்து வச்சு உட்காந்து நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ப்ரேஸ்லெட் வந்துட்டு பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு போட்டாங்க. அப்படியே அடுத்து நாங்கள் அப்படியே போட்டு விட்டாங்க. ரொம்ப கூட்டம்லாம் வந்துட்டு இல்லை. டக்குனே முடிச்சுட்டு வந்துட்டு வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு பாப்பா தனியாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து ரொம்ப தைரியமாக வந்துட்டு இருப்பாள். ரொம்ப குழந்தையிலேருந்தேவும் அவள் வந்து பயப்படவே மாட்டாள். தனியாக வந்துட்டு விட்டுட்டு போனாலுமேவும் கீழேயுமே வந்துட்டு செக்யூரிட்டிலாம் வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்துட்டு சொல்லிட்டு தான் வந்துட்டு போயிருந்தேன். பார்த்துக்குங்க பாப்பா வந்துட்டு கீழே வந்துட்டு வந்தாக்கா விட்டுறாதீங்க வெளியில் எதுவும் சொல்லிட்டு போயிருந்தேன்னா அவங்கள வந்து பார்த்துக்குவாங்க. பாப்பாவே வெளியில் வந்துட்டு வரமாட்டாள். நான் வர வரைக்கும் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக வந்துட்டு உட்காந்து அதை வந்துட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரேஸ்லெட் கிட்டு வாங்கி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்துட்டு இருந்தாக்கா பொழுதன்னைக்கு வந்து மொபைல் தான் வந்துட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாள். அப்போ ஏதாவது படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ட்ராயிங் பண்ணுவாங்க, இல்லைனா அடுத்து வந்துட்டு டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது தான். சரி அதுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்தோம்னாக்கா உட்காந்து பண்ணுவாங்களே சொல்லிட்டு அவளுக்கு இந்த ப்ரேஸ்லெட்லாம் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவளே வந்துட்டு மொபைலில் யூடியூப்பில் பார்த்து ஒவ்வொன்றும் வந்துட்டு பண்ணி பழகிட்டாங்க நல்லாவேவும். அன்னைக்கு மட்டும் ஒரு 4 ப்ரேஸ்லெட் வந்துட்டு பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக. அப்புறம் வாங்கிட்டு வந்த காய் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் 2 பிரெட் தான் வந்துட்டு சாப்பிட்டோமா, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு வந்தோடனேவும் உடனே வந்துட்டு சமைக்கலாம் சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. அன்றைக்கி சிவராத்திரினால வந்துட்டு சாம்பார் வந்துட்டு வச்சுக்கலாம் சொல்லிட்டு சாம்பார், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் பொரித்து சாதம் வந்துட்டு வச்சுருந்தேன். வடையும் கேசரியும் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு தான் வந்துட்டு வருவாங்களா, சரி நம்மளுக்கு மட்டும் கொஞ்சமாக சாம்பார் மட்டும் வந்துட்டு வச்சுக்கலாம் சொல்லிட்டு வச்சாச்சு. எல்லாத்தையும் நிறையா வந்துட்டு பண்ணோம்னாக்கா சாப்பிட முடியாது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாம்பார் மட்டும் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்குனா பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். உருளைக்கிழங்கு வந்துட்டு வறுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அன்றைக்கி. அப்புறம் ஊசி போட கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் அழுவானோ சொல்லிட்டே தான் வந்துட்டு கூப்பிட்டு போனேன். ஏன்னா இந்த சிரப்பு குடிக்கிறது, இந்த ஊசி போடுறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வேலை. சின்ன குட்டி வயசுலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு 3 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது கோல்டு வந்துட்டாலோ இதோட ஃபீவர் வந்துட்டாலோ சிரப்பு வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ அடம் பிடிப்பான். அதை குடிக்கவே மாட்டான், துப்பி வந்துட்டு விடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு குடிக்கலன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கையில் நரம்பில் வந்துட்டு ஊசி போட்டு தான் வந்துட்டு இந்த ட்ரிப்ஸ்லாம் வந்துட்டு ஏற்றுவாங்களா, அது மூலமாக வந்துட்டு ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு 3 வயசு வரைக்குமே வந்துட்டு அவனுக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 டைமாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாமல் வந்துட்டு இருக்கிறது கிடையாது. 3 வயசு வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஊசி போட கூப்பிட்டு போகிறோமே, அழுவானோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டானோ அழுவானோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்து கூப்பிட்டு போனேன். நல்ல வேலை அழுகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாப்பாவுக்கு 45 நாள் ஆகுது. 45 நாள் ஊசி வந்துட்டு போடுறதுக்காக வந்துட்டு வந்திருந்தாங்களா. பாப்பாவுக்கு 3 ஊசி போட்டாங்க. 2 தொடையில் வந்துட்டு ஒரு ஊசி, ஒரு கையில் ஒரு ஊசி வந்துட்டு போட்டாங்களா. அதை பார்த்துட்டு பயந்துட்டான். அது வரைக்கும் கம்முன்னு தான் வந்துட்டு இருந்தான். அந்த பாப்பாவுக்கு 3 ஊசி இத்தனை ஊசி நம்மளுக்கு இத்தனை ஊசி போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நர்ஸ் வந்துட்டு இந்த குட்டி பாப்பாவே கம்முன்னு இருக்குது, நீ வந்து உட்காந்து போட்டுக்கடான்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் போட்டு விட்டாங்க. வலிக்கவே இல்லை, வந்து அவனுக்கு போட்டதே தெரியல, ஊசி போட்டதேவும். அப்புறம் என்னம்மா போட்டதே தெரியவே இல்லையம்மா, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளோதான்டா தம்பி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு வந்தாச்சு. அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்துட்டு கம்முன்னு தான் வந்துட்டு இருந்தான். வலிக்கலன்னு சொல்லிட்டு நைட்டு வாடா தூங்கலாம் சொல்லி கூப்பிட்டோன்னே வந்துட்டு ஒரே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே அடம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் கட்டி எடுத்து கொஞ்சம் வந்துட்டு வச்சு விட்டுனே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் காலையில் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகாமல் வந்துட்டு இருக்கிறதுக்காக எனக்கு இந்த கையை தூக்கவே முடியலம்மா, ரொம்ப வலிக்குதும்மா, ஸ்கூலுக்கு போனால் நான் எப்படிமா எழுதுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஊசி போட்டது வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஊசி வந்துட்டு போட்டாங்க, எழுத போகிறது ரைட் ஹேண்டடான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி வந்துட்டு அனுப்பிவிட்டேன். அன்றைக்கி டே வந்துட்டு எங்களுக்கு வந்து இப்படி தான் வந்துட்டு போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.